மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 25. புவனேஷ் கூறியதை கேட்டு செல்வத்தின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. வாங்க, எப்படி இருக்கீங்க என்றான் புவனேஷ். செல்வத்திற்கும் புவனேஷிற்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதுதான். திருமணமான புதிதில் எல்லாம் கலகலவென இயல்பாக செல்வத்திடம் பேசுவான். இப்பொழுது கொஞ்ச நாட்களாகத்தான் இந்த குத்தல் பேச்சும் முகத்திருப்பல்களும். திருமணம் முடிந்த பிறகு மலரோடு விருந்துக்கு வரும்படி சரண்யா அழைத்தாள். ஆர்த்தியும் அவர்கள் மாமனார் கேசவனும் கூட அழைப்பு விடுக்க புவனேஷ் ஏதோ கடமைக்கென்றுதான் அழைத்தான். ஆனால் சரண்யாவின் மனம் வருத்தப்படக்கூடாதே என்று வேறு வழியின்றி வந்து சென்றார்கள். இது எல்லாவற்றிற்கும் சரண்யாவின் குணம்தான் காரணம் என்று தெரியும். அதனால் அமைதியாக கடந்து விடுகிறான். நல்லா இருக்கேன் மாப்பிள்ள என்றான் செல்வம் மீண்டும் வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு. பால் எடுத்துக்கோ அண்ணா என்று அவன் முன் கொண்டு வந்து வைத்தாள் சரண்யா. அவளை கண்டதும் மம்மி என்று ஓடிச் சென்று கட்டி கொண்டார்கள் அவள் பிள்ளைகள் தனிஷ்க் மற்றும் கனிஷ்க். மம்மி இங்க வாங்க, எங்க டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க என்றவாறே அவளை அறைக்குள் இழுத்துச் சென்றார்கள் இருவரும். அவள் அறைக்குள் சென்றதும் ஆர்த்தியை பார்த்தான் செல்வம். அக்கா, நான் அவகிட்ட என்ன பிரச்சனைன்னு எல்லாம் கேட்கல, ஆனால் புத்தி சொல்லியிருக்கேன். இந்த தடவை பிரச்சனை உங்க கூட தான் பண்ணியிருக்கான்னு புரியுது. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடுப்பா. நீங்க கேட்டுட்டீங்க, அவ கேட்பாளா? புவனேஷ் தான் கோபமாக கேட்டான். அதெல்லாம் வேண்டாம் தம்பி, விடுங்க என்றாள் ஆர்த்தி புவனேஷிடம். அப்பா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கார், அதனால எழுப்பல. அவருக்கு தான் சரண்யா மேல வருத்தம் அதிகம். அது என்ன ஆனா ஒன்னா பைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறது, அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க, இவன் ஏன் இப்படி பண்றான்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. இனி இந்த மாதிரி கிளம்ப வேண்டாம்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க என்றான் சதீஷ். மச்சான் சொன்னா மட்டும் அவ கேட்டுடுவாளா என்ன? அவளுக்கு அவ பிடிவாதம்தான். புவனேஷின் கூற்றில் அதிருப்தி ஏற்பட்டது செல்வத்திற்கு. அவ பண்றது சரின்னு நான் சொல்லல மாப்பிள்ள, ஆனா ஏன் இப்படி எல்லார் முன்னாடியும் அவளை குறைச்சி பேசுறீங்க? நீங்களே இப்படி பேசுறீங்களேன்னு அவளுக்கு இன்னும் கோபம் வரத்தானே செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே என்றான் தன்மையாக. அது சரி, அவளுக்கு புத்தி சொல்ல சொன்னா நீங்க எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே இப்படி கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். உங்க தங்கச்சி தான் இப்படி மாத்திரா. அதுவும் எப்ப பாரு கோச்சிக்கிட்டு அங்க வர்றதுதான் இன்னும் எனக்கு கடுப்பாகுது. அண்ணி என்ன இப்படியா கிளம்பி போறாங்கன்னு கேட்டா, அவங்க போனா அவங்கள திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து விட அண்ணன் தம்பியா இருக்காங்கன்னு கேட்குறா. அது தப்பில்லையா என்றான். அவளை தன் அண்ணியோடு ஒப்பிட்டது மட்டும் சரியா? எப்போதும் எந்த பெண்ணுக்கும் தன் கணவனுக்கு தான் மட்டும்தான் உசத்தியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பேச்சு அவள் கோபத்தை தான் தூண்டும். மனதிற்குள் தோன்றினாலும் வெளியில் சொல்லாமல் அமைதி காத்தான் செல்வம். இன்னும் பிரச்சனையை பெரிதாக்க அவனுக்கு விருப்பமில்லை. சரி மாப்ள, தப்புதான், அவகிட்ட சொல்லிட்டு போறேன். அவ மாறுற வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எனக்காக என்றான் கெஞ்சலாக. புவனேஷ் அமைதியாக இருந்தான். இது உங்க 2 பேரோட வாழ்க்கை. உங்களை நம்பி 2 பசங்க இருக்காங்க. அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சரி பண்ண பாருங்க மாப்பிள்ள. நான் எதுவும் தப்பா சொல்லலைன்னு நினைக்கிறேன். புவனேஷ் எதுவும் பேசும் முன், இல்ல, நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லை மச்சான். அவனும் பார்த்து நடந்துக்குவான், நான் சொல்றேன் என்று முந்திக் கொண்டு கோரினான் சதீஷ். தேங்க்ஸ் மாமா என்று புன்னகைத்தான் செல்வம். புவனேஷ் தன் அண்ணனை ஒரு முறை முறைத்து விட்டு திரும்பிக் கொண்டான். அதையும் கண்டுகொண்டான் செல்வம். பிறகு சரண்யாவை அழைத்து கொண்டு வெளியில் சென்று நின்றான். என்ன அண்ணா, இன்னும் அட்வைஸ் பாக்கி இருக்கா என்றாள் கிண்டலாக. இதுதான் சரண்யா நீ பண்ற தப்பு. எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல காது கொடுத்து கேளு. அவங்க எந்த அர்த்தத்துல பேசுறாங்கன்னு யோசி. அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணு. அதுக்கப்புறம் வாயை திறந்து பேசு. பேசிட்டா வார்த்தைங்களை அள்ள முடியாது. இதுவும் வாழ்க்கை. நீ தான் பார்த்து பக்குவமா கையாளணும். மாப்பிள்ளை மேலேயும் நிறைய தப்பு இருக்குன்னு புரியுது. ஆனா அவரை விட நீ அதிகமா பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிற. கொஞ்ச நாள் அவர் என்ன ஆட்டம் ஆடினாலும் அமைதியா இருந்து பாரு, மாற்றம் தெரியும். இதுக்கு மேல நான் சொல்ல எதுவும் இல்லை. அவனுக்கு தெரியும் அவன் சொல்வது எல்லாம் காலவிரயம்தான் என்று. அவள் எதையும் மாற்றிக்கொள்ள மாட்டாள் என்று தெரிந்தேதான் கூறினான். எறும்பும் ஊற கல்லும் தேயும் என்று சொல்வார்களே, அதுபோல் தன் தங்கை மாறிவிட மாட்டாளா என்ற நப்பாசை அவனுக்கு. மொத்தத்துல நான் செல்வம் மாதிரி இருக்கணும், அதானே சொல்ல வர என்றாள் சலிப்பாக. அவன் சிரித்து விட்டான். சிரிக்காத அண்ணா,
அதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? எங்க அண்ணனை மாதிரி ஞானிகளால மட்டும்தான் இருக்க முடியும். வெரி ரேர் பீஸ். இலகுவாக சிரித்துக்கொண்டே அவன் அருகில் வந்து அவன் கன்னம் கிள்ளி ஆட்டினாள். தேங்க்ஸ். சரி, நீ பத்திரமா போ. வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வை என்றாள். சரி பாப்பா என்று விட்டு கிளம்பினான். காசி, ஒரு நிமிஷம் என்றவாறே அவன் அருகில் வந்தாள். சாரிடா, நான் வேற டென்ஷனில் இருந்தப்போ நீ சொல்லவும் நான் அப்படி பேசிட்டேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத என்றாள் உண்மையான வருத்தத்தோடு. அவள் வார்த்தைகளில் காயப்பட்டிருந்தவன் அதனை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் பரவாயில்ல விடு என்று பட்டும் படாமல் சொல்லிவிட்டு கிளம்பினான். காரில் செல்கையில் காசி அவ்வப்போது திரும்பி அருகில் அமர்ந்திருந்த செல்வத்தையே பார்த்தான். என்னடா, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? பேசுறதையெல்லாம் பேசிட்டு வந்து சாரி கேட்ட சரியா போச்சா? சரண்யாவை சொல்றியா? அவன் திரும்பி செல்வத்தை முறைத்தான். எதுக்குடா அப்படி பார்க்குற? அவ மேலே அவ்வளோ கோபம் இருந்தா அதை அவகிட்ட காட்டியிருக்க வேண்டியது தானே. எதுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்த? நான் உங்கள் அண்ணங்கிட்ட தான் சம்பளம் வாங்குறேன், உன்கிட்ட இல்லைன்னு சொல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆகியிருக்காது. எல்லாம் உன் முகத்துக்காகத்தான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். பதறிவிட்டான் காசி. அண்ணே, என்னென்ன நீ போய்? நிஜமாதாண்டா சொல்கிறேன். அவ ஏதோ கோபத்தில் சொல்லிட்டா. அவளை மன்னிக்க மனசு இல்லைனாலும் அவள் மன்னிப்பு கேட்டப்போ அவளை காயப்படுத்தாமல் விட்டுட்டேன். அதனால இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு நிம்மதியாக போயிருப்பா. இதுவே நீயும் பதிலுக்கு பேசியிருந்தா அவள் மனசார கேட்ட மன்னிப்பு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். மனஸ்தாபந்தான் அதிகரிச்சு இருக்கும். இப்போ அவள் வீட்டில் நடக்கிற மாதிரி. திகைத்து செல்வத்தை பார்த்தான் காசி. என்னென்ன சொல்கிற? மாப்பிள்ளை மேலேயும் தப்பு இருக்கா? பதில் சொல்லாமல் புன்னகைத்தான். அப்போ அவரையும் கொஞ்சம் கண்டிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்ல? அவர்கிட்டையும் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். அவளுக்காக 3வது மனுஷங்க கிட்ட மன்னிப்பு கேட்டால் அந்த உறவை சரி பண்ண முடியும். ஆனால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஓரளவுக்கு மேலே நாம் எப்படி போக முடியும்? அவங்க 2 பேரும் மனசு வச்சா மட்டும்தான் அது நடக்கும். சீட்டில் சாய்ந்து பெருமூச்சு விட்டான். சிறிது நேரம் அங்கே அமைதி நிலவியது. சாரிண்ண, அவ மனநல தெரியாம நானும் அப்படி பேசியிருக்க கூடாதில்ல? தயங்கியபடி கேட்டான். விடுடா, உனக்கு என் மேல கோபந்தானே. அவ உன்னை அப்படி பேசும்போது சும்மா இருந்துட்டேன்னு, நான் அவகிட்ட சண்டை போடலன்னு சிறு புன்னகையோடு கேட்டான். அப்படியெல்லாம் இல்லைண்ணே, மெல்லிய குரலில் கூறினான் காசி. சின்னதாக சிரித்தான் செல்வம். எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்டா, பொய் சொல்லாத. அவனிடம் பதில் இல்லை. அப்போவே அவகிட்ட நான் சண்டை போட்டிருந்தா நம்ம அண்ணன் நம்மளை புரிஞ்சுக்காம எவனோ ஒருத்தனுக்காக நம்மளையே திட்டுதே அப்படின்னு நினச்சி அவளுக்கு உன் மேலே கோபம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி டென்ஷனால உன்கிட்ட அப்படி பேசினவளுக்கு உண்மையிலேயே உன் மேலே எரிச்சல் வந்திருக்கும். இப்படி அவளே உணர்ந்து வந்து சாரி கேட்டிருக்க மாட்டா. அட ஆமாண்ணே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இது தாண்டா அவள் வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே மேலே அவள் தப்பு செய்ய மாப்பிள்ளையும் ஒரு காரணமாகிறாரோன்னு தோணுது. ஓ, அப்போ இதுக்கு என்னத்தான் பண்ணுறது? தெரியல. சரண்யா மனசு வச்சாதான் எதையும் மாற்ற முடியும். சொல்லிட்டு வந்திருக்கேன், பார்ப்போம் கொஞ்சமாச்சும் நான் சொன்னதை எடுத்துக்கிறாளான்னு. அவள் காதில் விழுந்த வார்த்தைகள் உபயோகம் இல்லையோ என்று செல்வம் கவலை கொள்ள அதையெல்லாம் மனதில் வைத்து தன் குணத்தை மாற்றிக்கொண்டு அவள் நிற்கப் போகும் நாளும் வரப்போகிறது என்று அவன் அறியவில்லை. ஆனால் அப்பொழுது செல்வம் என்பவன் மொத்தமாக மாறியிருக்க போகிறான் என்பதையும் அவன் அந்நேரம் அறியவில்லை. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.